தாயினை மதிலை காண்கிறேன் சொல்லுமா உமலை நான் ஒரு வேலைக்குள் பாய்வேன் உமலை நான் ஒரு வேலைக்குள் பாய்வேன் மதிலை காண்கிறேன் மதிலை காண்கிறேன்
தேவனாய் இருக்கிறவர் உமக்கே நன்றி ஆண்டவரப்பா. அப்பா உண்மையே நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவர், உண்மையே நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவர். இந்த அருமையான நாளில கூட கர்த்தாவே நாங்கள் கேட்க போகிற இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. அப்பா இதை கொடுக்க போகிற சகோதரிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஆண்டவர். நீர் எங்களோடு கூட பேசுறதுக்காக நன்றி ஆண்டவர். நீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லா தாய்மார்களுக்கும் சார்பாக உங்களை ஹாப்பி மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, எல்லா பிள்ளைங்களும் கேட்டுட்டுங்க அம்மாங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு மகிழர் திருநாள் இந்த முன்னிட்டு மதர்ஸ் டே இன்னைக்கு நமக்காக பிரசங்கம் கொண்டு வருவாங்க, தேவர் வார்த்தை கொண்டு வரவிருக்க நம்முடைய சுபாஷினி அவர்கள் கைகளை தட்டி நாம் உற்சாகமாத்துங்க. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். இன்று அன்னையர் தினம். அன்னையர் தினம் கொண்டாடும் அனைத்து அன்னையர்களுக்கும் அனைத்து அம்மாக்களுக்கும் என்னுடைய இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். God bless you all. இந்த உலகத்துல விலை மதிப்பில்லாத பல பொருட்கள் இருக்கும், நிறைய பொருட்கள் இருக்கும். அதாவது ஆண்டவரை தவிர்த்து நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில், சரியா? ஆனா பதிலுக்கு எதையுமே எதிர்பார்க்காத, யாரிடமும் எதையுமே அன்பை மாத்திரம் அல்லாம மற்ற எதையுமே எதிர்பார்க்காத ஒரு முகனா உங்களோட நினைவுக்கு என்ன வரும் அப்படின்னு எல்லாரும் மனசுல நினைப்போம். அதாவது இந்த உலகத்துல எது வேணாலும் நம்மளுக்கு விலை மதிப்பு இருக்கு. ஆனா இந்த ஒருவர்கிட்ட மட்டும் விலை மதிப்பே இல்லை. அன்பை தவிர வேற எதுவுமே அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னு நீங்க சொல்றத அதை கேட்டா உங்க நினைவுக்கு யார் வருவா? அதை நம்ம நினைப்போம். தலைகளை சாய்த்து நாம் ஜெபம் செய்வோம். நன்றி தகப்பனே சுவாமி, நன்றி ராஜா. அப்பா இதோ கர்த்தாவே, இப்படியாய் கர்த்தாவுடைய ஓய்வு ஆராதனையிலே, கர்த்தாவே ஓய்வு நாளிலே ராஜா அப்பா எங்களை இங்கே கூட்டி சேர்த்து தகப்பனே இதோ ஒரு குடும்பமாய் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள் கொண்டு நன்றி. இதோ கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் கேட்க நாங்கள் பேச இருக்கிற இந்த வார்த்தையை முழுவதுமாய் உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதோ என்னை மறைத்து நீர் பேசும்படியாய் சொல்லிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இதோ இந்த நாள் கர்த்தாவே உங்களுடைய நாள் ராஜா. தகப்பனே நீரானதை பேசாதபடி கர்த்தாவே என் நாவை காத்து என் தேவன் தாமே என்னை மறைத்து நீர் பேசும்படியாய் சொல்லிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய கிருபையை கர்த்தாவே, உங்களுடைய கிருபை கர்த்தாவே ஒவ்வொருவரும் தாங்க நீர் கர்த்தாவை வழிநடத்தும் உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உங்களோட முகத்துக்கு யார் வந்தார்? அம்மா. தேவன் தாய்மை, அதாவது அன்புக்கு ஈடா தாயை தான் வச்சிருக்கிறாரு. தாய் கூட மறந்துடலாம். அப்படின்னா அந்த தாயோட அன்பு தான் மேலாக அங்க ஓங்கி இருக்கிறதுனாலதான் தாய் கூட மறந்துடலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் அங்க நம்மள்கிட்ட சொல்றாரு. ஸோ ஒரு தாய்கிட்ட ஒப்பிட்டு தான் தேவன் அந்த ஒரு காரியத்தை நம்மளுக்கு அங்க வெளிப்படுத்துறாரு. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு விசேஷ முறையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அன்னையர் தினத்தை குறித்து குணசாலியான ஸ்திரியை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கணும்? இப்ப பெண்களா இருக்கிறோம், சிறு பிள்ளைகளா இருக்கிறோம், அதாவது பெண்களை சொல்றேன் நானு. இந்த நாள் பெண்களுக்கு ஸ்பெஷல். ஸோ அதனால சிறு பிள்ளைகள், குழந்தைகள்ல இருந்து வளர்ந்த, அதாவது வயதான பாட்டிக வரைக்கும் ஒரு குணசாலியான ஸ்திரியை நம்ம எப்படி பார்க்க போறோம்
வசனத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க வசனம் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 31 வரை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 31 வரை. எடுத்தவங்க 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கிறீங்களா? குணசாலியான ஸ்திரியை கண்டு பிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? பெண்களை இங்க என்ன குறிப்பிட்டிருக்குதுன்னா, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது, விலை மதிப்பற்றது. அதாவது ஒரு ஸ்திரியானவள், ஒரு பெண்ணு எடுத்துக்கிட்டா நம்ம நினைப்போம் நம்ம பலவீனமான பாண்டம். பெண் என்று சொன்னால் அவங்க பலவீனமானவங்க அப்படின்னு, அவங்களால ஆண்களுக்கு ஈக்குவலா எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு எல்லாருமே அதை பத்தி நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணா இருக்கும் பொழுது அந்த குணசாலியான ஸ்திரீ எதற்கு சமமா இருக்கிறாங்கன்னா, விலை மதிப்புள்ள ஒரு பெரிய முத்துக்களை பார்க்கிலும், அதாவது விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தவர்களாக நம்ம உயர்ந்த இடத்துல ஒரு ஸ்திரியை வைக்கிறாரு. ஒரு பெண்ணை அந்த இடத்துல அவரு அங்க ஒரு உதாரணமாக கொடுக்கப்படுது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு ஸ்திரியானவள் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம். ஒரு பெண் என்றவள் அந்த குடும்பத்துக்கு, அதாவது ஒரு தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, திருமணமான ஒரு பெண் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவாக ஒரு முக்கியமான தேவை என்பதை இந்த வசனத்துல நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10ல இருந்து 31வது வசனம் வரைக்கும் அங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு தாய் ஒரு தாயானவர் அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கணும்னா, ஒரு விசுவாசம் நிறைந்தவளா இருக்கணும், ஞானம் நிறைந்தவளா இருக்கணும், அப்புறம் தியாகம் நிறைந்தவங்களா இருப்பாங்க. நார்மலாவே நம்ம அம்மாவை நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். தியாகம், அம்மான்னு எடுத்துட்டாலே தியாகம். ஏன்னா அம்மான்னு நம்ம சொல்றோம், அப்பாங்க கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, குடும்பத்தை பாக்குறாங்க. ஆனா ஒரு பெண் என்பவருக்கு ஒரு மறு ஜென்மம், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அது அவங்களுக்கு மறு ஜென்மம், மறு பிறப்பு. ஏன்னா அந்த எத்தனையோ பிரசவ காலத்துல இறந்த பெண்களும் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்காக தன் ஜீவன், அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல அம்மாக்களுக்கு, அதாவது தாயின் அன்புக்கு ஒப்பிட்டு அவர் தாய் கூட மறந்துடலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன்னு அங்க சொல்றாரு. ஏன்னா தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. அந்த தேவன் நம்மளுக்காக நம் பாவங்களை மன்னித்து அவர் அந்த ஜீவனை கொடுத்த தேவன். அதே போலதான் ஒரு தாயும் தன்னுடைய ஜீவனை துச்சமா அதை எண்ணி, அதாவது எனக்கு அது பெருசு இல்லை, என் பிள்ளைதான் பெருசு அப்படின்னு சொல்லி அவங்கள 10 மாதம் சுமந்து அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு பெற்கிறாங்க. இப்பதான் சில பேர் சிசரியன் நடக்குது, ஆனா ஆபரேஷன் தானே சாதாரணமா சொல்ல முடியாது. அந்த ஆபரேஷன்ல எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வராங்க அந்த பெண்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த பெண்கள், அதனாலதான் ஆண்டவர் முத்துக்களை விட அவங்க ஸ்பெஷலானவங்க அப்படின்னு சொல்றாரு, உயர்ந்தவர்களாக அங்க கருதப்படுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா 12வது வசனத்தை வாசிங்க. அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறார். இங்க நம்ம பார்த்தோம்னா, நம்ம அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம். ஓகே, அம்மா நம்மளுக்கு எப்பயாச்சும் கேட்டது நினைச்சிருப்பாங்களா? இல்ல, ஒருபோதும் இல்லை. அவங்களுக்கு நன்மை இருக்கோ இல்லையோ, ஆனா என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷலா இருக்கணும்னா எப்பொழுதுமே நினைக்கிறவங்களால இருக்கிறாங்க. ஒரு தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, இந்த 2 பேரை தவிர்த்து இந்த உலகத்துல அவங்கள மீறின அன்பு யாருக்கிட்ட இருந்துமே நமக்கு கிடைக்காது. நம்ம இங்க தாயும் சரி தந்தையும் சரி நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா 2 பேர்த்தோட அந்த ரோல் அவ்வளவு முக்கியமா இருக்கு ஒரு குடும்பத்துல. ஒரு குடும்பம் வளர யார் அங்க ஆணிவேரா இருக்கிறாங்கன்னா, தந்தை ஆணிவேரா இருந்தா கூட, ஆனா இன்னும் அதற்கு பெறமா சப்போர்ட்டா, அதாவது அந்த புருஷன் அங்க என்ன சொல்லப்படுதுன்னா 11வது வசனத்துல, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. எப்ப குறையாது? அந்த ஸ்திரியான குணசாலியான ஸ்திரியா திகழும் பொழுதுதான் அந்த புருஷனுடைய சம்பத்து குறையாதான். அவன் ஏறிக்கிட்டே தான் போவாங்க, அந்த குடும்பம் முன்னேறிக்கிட்டு தான் போகுமா தவிர, இப்படியாப்பட்ட ஸ்திரினால
குணசாலியான ஸ்திரீனால மட்டும்தான் அந்த குடும்பத்தை உயர்த்த முடியுமா. அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த அந்த தாய் வந்து ஒரு குடும்பத்துல வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு ஆணிவேரா அங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆணிவேர அசைஞ்சாலே அந்த குடும்பம் வந்து அவ்வளவுதான். ஏன்னா நிறைய முன்ன காலத்துல அந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா வேலைக்கு போன தாய்மார்களை விட வேலைக்கு போன தந்தையர்கள் தான் நிறைய. அப்போ வீட்டில இருந்து அந்த குடும்பத்தை பார்த்தவங்க வந்து அந்த பெண்கள். அப்போ அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தை கட்டி காக்கிற பெண்கள் வந்து அந்த பொறுப்பு வந்து அப்படியாக கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ அந்த குடும்பங்கள் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நிறைய வந்து நம்மளுடைய காலகட்டம் மாற மாற நிறைய வெளியே போய் பெண்கள் வந்து வேலை செய்யறாங்க. வேலை செய்யறது மாத்திரம் இல்லாம பிசினஸ்ல இருக்காங்க. எல்லா வித எந்த காரியத்தில் நம்ம பார்த்தாலும் முன்னுக்கு நிற்கிறாங்க பெண்கள். ஸோ அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, பெண்களால மட்டும்தான் அந்த மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க. எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் ஒரு பெண்ணால. ஆண்களால ஒண்ணுனா ஒண்ணு மட்டும் தான் யோசிக்க முடியுமா? ஆனா பெண்களால வந்து பலவிதமா யோசிக்க, அதாவது பல காரியங்களை ஒரு நேரத்துல செய்ய முடியுமா? இங்க யோசிச்சுட்டு இங்க சமைச்சுக்கிட்டே அடுத்து எதாவது செய்யணும்னு யோசிக்கிற திறமை வந்து பெண்களுக்கு அது வந்து இருக்கு. அப்போ ஒரு பெண்ணால ஒரு வேலை தான் செய்ய முடியல, பல வேலைகளை செய்ய முடியும். ஸோ ஏன்னா அந்த பெண் வந்து அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு தூணா இருக்கிறாங்க. அப்போ ஒரு தாயாக திகழும் போது தன் குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும்? விசுவாசத்துல வழி நடத்தணும். அந்த தாய் எப்படி இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமாக அங்க காணப்படுது. ஏன்னா நம்மளை பார்த்து இந்த தாய்மார்களை பார்த்துதான் பெற்றெடுத்த பிள்ளைகள் வளர்றாங்க. நம்ம தான் ஒரு உதாரணமா இருக்கணும். ஒரு தாயானவர் குணசாலியான ஸ்திரீயாக திகழும் பொழுது அவளுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் தன்னுடைய தாயை பார்த்து வளரும் போது அவங்க விசுவாசத்துல பலப்படுறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லா விதத்திலையும் அப்படி போய்கிட்டே, அதாவது உயர்ந்து போய்கிட்டே இருக்கிற வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கை இல்லை. அப் அண்ட் டவுன் இருக்கும். நிறைய அப்ஸ் இருக்கும், நிறைய டவுனும் இருக்கும். ஸோ அதை பார்த்து பிள்ளைங்க வளர்றாங்க. இந்த தாய் வந்து எப்படி அதை மேற்கொள்றாங்க, இந்த தந்தை எப்படி அதை மேற்கொள்றாங்க அப்படின்னு பிள்ளைங்க பார்த்து வளர்றாங்க. ஸோ அதனால நம்ம ஒரு உதாரணமாக எப்பொழுதுமே இருக்கணும் ஒரு தாயானவர். அப்போ இந்த பயன்பாடு, தாய்மார்களின் பயன்பாடு குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. கர்த்தருக்குள்ள வழி நடத்துறதும் ஞானத்துடன் பேசுவதும் அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ தாய்மார்களாகி நம்ம பேசும் வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேசுறோம். ஸோ அது இங்க வீட்டில் தான், அதாவது நம்மளுடைய ஊழியம் வந்து வேற எங்க வெளியே போய் சத்தியம் சொல்லணும் அதை விட ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய ஒரு தாயாகிய நம்மளுடைய கடமை. நம்மளால வெளியே போய் பல பேருக்கு சத்தியத்தை சொல்ல முடியாது ஆண்களை போல. ஆனா நம்ம எங்க சத்தியத்தை சொல்லணும்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியம் எங்கன்னா நம்ம வீட்டுல முதல் பிள்ளைகள் மத்தியில இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது, இப்போ தனுஷ் எடுத்துக்கிட்டீங்களா, அந்த குடும்பத்துல அம்மா அப்பா கூட வளரும் போது அந்த பிள்ளைகளை நம்ம அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழியை சொல்லி தரும் போது அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போனா அந்த பிள்ளைகளுடைய பிறந்தவர்கள் இப்ப எங்க இருக்கும்னா ஸ்கூல்ல இருக்கும். அடுத்து வேலைக்கு போவாங்க. அந்த இடம் எங்கன்னா வேலையில இருக்கும். ஸோ அந்த பிள்ளைகளை வந்து எப்படி சொல்லணும்னா நல்லா வளர்த்திருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த தாய் மகிமைப்படுகிறார், அந்த தந்தை மகிமைப்படுகிறார். ஸோ அப்படியாக நம்ம பிள்ளைகள் மத்தியில நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். ஊழியமானது வந்து நம்ம வெளியே போய் தான் சத்தியத்தை சொல்லணும் அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கும் போது அந்த ஆத்துமா காக்கப்படுது. நம் வீட்டில் இருக்கிற ஆத்துமா முதலாக காக்கப்படுது. அப்படியே ஒவ்வொரு வீட்டிலும் அந்த ஆத்துமா காக்கப்படும் பொழுது அது வெளியே போனா வீணாகாது. ஸோ யார் கையில இருக்கு? நம்மளா பெண்களாகிய நம்ம கையில இருக்கு. ஸோ தாய்மார்கள் அதை எப்பயுமே அதை கையில எடுத்துக்கணும். அதை நம்ம தான் எடுக்கணும். எடுத்து அது எப்படி நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நம்மளுக்கு, அதாவது நிறைய காரியங்கள் வந்து கஷ்ட நேரத்தை வந்து நம்ம கடந்து செல்லுவோம். அப்போ அந்த கஷ்ட நேரத்துல சோர்ந்து விடாதபடி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதை வந்து அவர் போதிப்பாரு. அதன் பிரகாரம் நம்ம நடப்போம். அடுத்ததாக தேவன் நமக்கு கொடுத்த அன்பளிப்பு வந்து பிள்ளைகளை வந்து அவரு நமக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாரு. அதாவது பிள்ளைகள் தேவனால் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு அந்த வார்த்தை வசனம் சொல்லி இருக்கு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ ஒரு பிள்ளையை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா
நம்ம எப்படி அந்த பிள்ளையை வளர்க்கணும், எப்படி நம்ம பார்த்துக்க போறோம். ஸோ ஆண்டவர் வந்து நம்ம கையில வந்து அதை கொடுத்துருக்கிறாரு. நம்பி இந்த பிள்ளையை நான் உன் கையில கொடுத்துருக்குறேன். ஆனா அந்த முடிவு பரிந்துரை ஆண்டவர் நம்மளை கண்டிப்பா கேள்வி கேட்பாரு. உனக்கு நான் ஒரு அதாவது நான் ஆண்டவரே நான் இது செஞ்சேன் இல்லை, உனக்கு நான் கொடுத்த பிள்ளைய நீ எப்படி வளர்த்துன்னு ஆண்டவர் நம்மளை கேட்பாரு. ஸோ அதனால தாய்மார்களாகிய நாம் அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம பிள்ளைங்களை. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில நிறைய நம்ம வாலிப பிள்ளைங்களையும் சின்ன பிள்ளைங்களை நம்ம பார்த்தோம். சின்ன பிள்ளைங்க கூட பிரைமரி படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களை பார்த்தா கூட நிறைய சோஷியல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஏன்னு பார்த்தா அதிகப்படியான செல்வம். ஏன்னா முன்னனா கித்தாக்கம் ஹேங்கர் எல்லாம் பறக்கும், அடி உத. ஆனா இப்ப அடிக்கணும்னு நம்ம சொல்லலை, நீ அடிச்சுதான் வளர்க்கணும் அப்படின்னு இல்லை. என் பாட்டியை நான் இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் கொடுத்தேன்னா, அவளுக்கு 12 பிள்ளைங்க. 12 பிள்ளைங்களை ஒரு கை தொட்டு அவங்க அடிச்சதே இல்லையா. ஆனா அந்த 12 பிள்ளைங்களை அவங்க அழகா வளர்த்து எடுத்திருக்கிறாங்க. அப்போ அப்படியும் வளர்க்க முடியும். எப்போ தேவனுடைய ஞானம் நமக்கு இருக்கும் பொழுது தேவன் நம்மை வழி நடத்துவாரு. எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்ன்ற ஆலோசனை ஆண்டவரை நம்ம கேட்கும் போது, ஏன்னா எல்லாரும் நம்ம கத்துக்கிட்டு வரல. எல்லா வேலையிலும் நம்மளுக்கும் வந்து சில என்ன சொல்றது பின்னடைவுகள் இருக்கும். நம்மளாலையும் வந்து சில காரியத்தை வந்து எதிர்கொள்ள கஷ்டமா இருக்கும். அப்போ அது எப்படி எதிர்கொள்ள போறோம்? ஆண்டவர்கிட்ட நம்ம ஞானத்தை கேட்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தை போகிறவராக இருக்கிறாரு. அவர் நம்மளுக்கு போதிப்பார் என்ன செய்யணும், நீ எப்படி அந்த பிள்ளையை வளர்க்கணும்னு நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பாரு. அதாவது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவோம். அப்ப நம்ம தேடும் பொழுது ஆண்டவரை எப்படி தேடணும்னு பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லி தரணும், கற்று தரணும். அப்போ அப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது அவளுடைய பிள்ளைகள் எழுந்து அவரை பாக்கியவதி என்கிறார்கள்னு நீதிமொழிகள் 31:28 நம்ம வாசிக்க கேட்கிறோம். வாசிப்போமா? நீதிமொழிகள் 31:28. அவள் எழும்பி அவளை பாக்கியவதி என்றார்கள். அவள் புருஷனையும் அவளையும் பார்த்து, அநேக நேரம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தும் நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்ந்தார்கள். அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர் என்று அவளை புகழ்கிறார். அப்போ நம்ம அந்த குடும்பத்தை கரெக்டா வளர்க்கும் பொழுது, அதை கொண்டு செல்லும் பொழுது நிறைய கணவர்கள் வந்து தன்னுடைய மனைவியை பாராட்டுறது ரொம்ப குறைவா இருக்கும், சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து மனசுல வச்சுக்கிறாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா வெளிப்படையா சொல்றது ரொம்ப குறைவு. ஏன் வீட்லயே அது நடக்கும், ஓகேங்களா? நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம அது அவங்களுக்கு மனசுல இருக்கும். சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சில பேர் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த வார்த்தை நம்ம கேட்கணும்னா நிறைய நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம அதாவது அந்த குடும்பத்துல வந்து நிறைய பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ பாக்கியவதி, நீ குணசாலி அப்படின்னு பாராட்டணும்னா, அந்த பாராட்டை நம்ம பெறணும்னா சாதாரணமா பெற முடியாது. இப்ப நம்மளுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்கன்னா சும்மா எடுத்து கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம பாடுபடணும். இப்ப லெட்ஸே ஒரு ஸ்கூல்லயே படிச்சு நல்ல ஒரு அகாடமிக்ல நல்லா பாஸ் பண்ணாதான் அந்த அப்ரிசியேஷனே கொடுக்குறாங்க, அந்த அவார்ட் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம குடும்பத்துல அவார்ட் லேசர் கிடையாது, எதிர்பார்க்க வேணாம். ஆனா அந்த அவார்ட் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வரணும். அதுக்கு நம்ம உழைக்கணும். இந்த வெறும் மாதசேக்கு தான் மாதசை வந்து புகழணும் அப்படிலாம் இல்லை. மாதசேக்கு நம்ம அம்மாவா இருக்கிறோம், நம்மளுக்கு அம்மா இருப்பாங்க, அம்மாவுக்கு அம்மா இருப்பாங்க. ஸோ இந்த தலைமுறையை நம்ம காக்கிறவர்களா இருக்கணும். தலைமுறை எப்படி நம்ம காக்க போறோம்? அப்போ நம்மளுக்கு அடுத்து ஜெனரேஷன் இருக்கு, நம்மளுக்கு முன்னுக்குள்ள ஜெனரேஷன் இருக்கு. நம்மளுக்கு முன்னுக்குள்ள ஜெனரேஷனை பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஒரு பிள்ளையை எப்படி குளிப்பாட்டணும்னு கூட அந்த பாட்டிக்கிட்ட பூட்டிக்கிட்ட தான் நம்ம கற்றுருப்போம். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்வோம், நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு அவங்க செய்வாங்க. அப்போ அது ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக வருது. அப்போ இந்த ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உள்ளுக்குள்ள எடுத்து நம்ம கொண்டு போகும் பொழுது நம்ம ஜெனரேஷன் எப்படி வளரணும்னா ஆண்டவருக்குள்ளாக சத்தியத்திற்குள்ளாக
பார்த்தோம்னா கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அவங்க கர்த்தருக்குள்ளாக இருக்கிறாங்க, ஆனா அந்த உலகம் வந்து எப்படின்னா அப்படியே மயக்கி இழுத்துருது. அப்போ அவங்க வந்து எப்படின்னா அந்த ஏதோ ஒரு இதுல வந்து அவங்க வந்து வீக்கா இருக்கிறாங்க. ஸோ அந்த வீக்னஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் பிள்ளைங்க மத்தியில. ஏன்னா அந்த வாலிப வயசு வந்து அந்த பருவம், நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ அந்த பருவ காலகட்டத்தில் நம்ம எப்படி அதை காக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாரு, அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி நம்ம காப்பாற்ற போறோம்னு. ஏன்னா இப்ப நம்ம காப்பாற்றலைன்னா அந்த பிள்ளைங்களை நம்ம விட்டுட்டோம்னா நிறைய பிள்ளைங்க வந்து ஆண்டவரை விட்டு வழிவிலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. நான் கண்ணால நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு நான் மெனிஷாவில் ஏற்ற போகும்பொழுது நான் கூட்டிட்டு வர போவேன், நான் முன்னுக்கு உட்காந்துருப்பேன். நான் 2 வாரம் அது எனக்கு ரொம்ப அது பாதிச்சுது, என் மனசு ரொம்ப பாதிச்சுது. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சிருக்கிறாங்க, ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல அந்த பிள்ளைங்க அட்டென்ட் பண்ணாம வெளியே எங்க சுத்திருச்சுங்க என்னன்னு எனக்கு தெரியாது. என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை முதல் வாரத்தில் ஒரு பிள்ளை சொல்லுது, அவங்க அப்பா கால் பண்ணி எங்கேயோ போயிட்டு வந்து அங்கே உட்காந்துட்டு சொல்லுது, அப்பா கிளாஸ் முடிஞ்சிச்சு வந்து ஏறிட்டு, இன்னும் 2 நிமிஷம் கிளாஸ் முடிஞ்சு வரல, ஆனால் அந்த டைம் ஆச்சு, இன்னும் 5 நிமிஷத்தில் கிளாஸ் முடியும் போது அப்பா கால் பண்ணிப்பா இப்போ சார் முடிக்க போறாரு, என்னை வந்து ஏற்றிக்கணும்னு சொல்லுது. சொல்லிட்டு வச்சிருச்சு. ஆனாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு கில்ட் இருக்கு. அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா அதோட ஃப்ரெண்ட் கிட்ட, எங்கள் அப்பா கிட்ட நான் போய் சொல்லிட்டேன், ஐயோ இப்படி ஏமாத்திட்டேன்னு எனக்கே ஒரு மாதிரி. பிள்ளைங்களுக்கு வந்து அது தோணுது. ஆனால் பிசாசானவன் என்ன செய்யறான்னா அந்த பிள்ளைகளை வந்து அப்படியாக அதுங்களை எப்படியாச்சும் மடிய வைக்க பார்க்கறான். அப்போ அந்த காரியத்தை குறித்து நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைங்களை தலை மேல கை வச்சு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அது அப்படி செய்யணும்னு எந்த பிள்ளைக்கும் கெட்ட வழியில போகணும்னு ஆசை இருக்காது. ஆனா அப்படி போகுதுன்னா அவங்க அந்த இதுல வந்து வீக்கா இருக்காங்க. அதே போல போன இந்த வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி தான் அவங்க வந்து நிக்கிறாங்க, என்கிட்ட வந்து சொல்றாங்க எங்க காணும் அப்படின்னு. அந்த பிள்ளையோட பேர் கேட்டு சொல்றாங்க. ரெனிஷா சொல்லுது அவங்க கிளாஸ்க்கே வரலன்னு. அவங்க அப்படியே திகச்சு போய் இருக்கிறாங்க, தேடுறாங்க. எனக்கு என்ன சொல்லுது, என் கண்ணு கலங்குது. எனக்கு வந்து ஏன்னா நம்மளும் அந்த வயசுல பிள்ளைய வச்சிருக்கோம் பிள்ளைங்களை. அப்போ அது அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் அவங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை இருக்கு, போயிட்டு வந்துருச்சு, கிளாஸ் கட் அடிச்சு போயிட்டு வந்துருச்சு. எங்க போச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூட போச்சா என்னன்னு தெரியாது. அப்படியாக ஆனா போயிட்டு வந்து அந்த தாய் தகப்பனை ஏமாத்துறாங்க, கண்டுபிடிக்கே ஏமாத்துறாங்க. நான் அதை பார்க்குறேன். அப்போ அதை பார்க்கும்போது அதை நான் நிமிஷம் நான் ஷேர் பண்ணும்போது சொன்னேன், எந்த ஒரு காலகட்டத்தில் பிள்ளைங்க உங்ககிட்ட கூட சொல்றேன், உங்களை வளர்க்குற இல்லை உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனை தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க. ஏன்னா இந்த பூமியில நீ சுகமா இருக்க வேண்டும் என்றால், நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா உன் தாயும் தந்தையும் நீ கனம் பண்ணணும். நீ கனம் பண்ணும்போது தான் இந்த உலகத்துல நீ வந்து சுகமா நீ வந்து நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா இந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்காது, கஷ்டப்படும். நம்ம கஷ்டப்படுவோம். நம்ம தாயும் தந்தையும் நம்ம கனம் பண்ணல, அவங்கள நம்ம வந்து நம்ம ஏமாத்துறோம், அவங்கள நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாத பல காரியங்களை நம்ம செய்யறோம் அப்படின்னாலே இந்த உலகத்துல நம்ம நல்லாவே இருக்க முடியாது. சில பேர் டக்குன்னு சாபமான வார்த்தை சொல்லுவாங்கல்ல, இதுக்கு அர்த்தம் அதுதான். ஆனா எப்படின்னா பாசிட்டிவ் வேல சொல்லி இருக்கிறாங்க, இந்த பூமியில நீ நல்லா இருக்கணும்னா உன் தாயும் தந்தையும் நீ கனம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கனம் பண்ணலைன்னா என்ன வரும்ன்றத ஆப்போசிட்டா நம்மளே நினைச்சுக்கணும். நம்மளுக்கு அது நம்மளே யோசிச்சுக்க வேண்டியதான். ஸோ நம்ம வந்து ஒரு தாயாக இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம குடும்பத்தில் விசுவாசத்தை விதைக்கணும். நம்ம அந்த விசுவாசத்தை விதைக்கும் பொழுது தான் நம்ம வந்து ஒரு சிறந்த தாயாக நம்ம வந்து திகழ முடியும். இங்க நம்ம பார்த்தோம்னா இங்க ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறேன், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோயிசால் இடத்திலும் உன் தாயாகிய அனிக்கியால் இடத்திலும் நிலைத்திருந்தது. மன்னிக்கணும், பேர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனிக்கேயால் இடத்தில் நிலைத்திருந்தது. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, விசுவாசம் ரொம்ப முக்கியம் ஒரு தாய்க்கு. ஏன்னா அது எப்படின்னா பரம்பரையா வருதான். முந்தி உன் பாட்டி, அப்புறம் உன்னோட அம்மா, அப்புறம் எனக்கு வருதா, அதுக்கு அடுத்து என் பிள்ளையோட பிள்ளை. அப்போ அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. தேவனிடத்துல
பண்ணணும் பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுத்தரணும் ரொம்ப. ஏன்னா அந்த விசுவாசம் தளரும் போது தான் அவங்க தடுமாறுறாங்க. அந்த தடுமாற்றம் அப்பதான் ஏற்படுது. ஸோ அதனால வந்து அந்த விசுவாசத்துல நம்ம எப்படி நினைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அடுத்ததாக என்னன்னு பார்த்தோம்னா ஜெபத்துல நினைச்சிருக்கணும். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடாக காணப்படுது. ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் குடும்ப ஜெபம். டெய்லி அந்த குடும்ப ஜெபம் இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். எந்த வீட்டுல குடும்ப ஜெபம் தினசரி இருக்கும், நீங்க புதிதாக திருமணமான தம்பதியா இருந்தாலும் சரி 2 பேர் கை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. அதே போல குடும்பம் ஆயிட்டீங்களா, பிள்ளைகள் பிறந்துருச்சா, குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தைய நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அதே போல வளர்ந்துட்டாங்களா, வளர்ந்தாலும் சரி அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு ஜெபம் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு தடவை பிள்ளைங்களை மீட் பண்ணி அதாவது அவங்களோட குறைகள் என்ன அவங்க மனசுல இருக்கிறது சிலது ஷேர் பண்ணணும். அதுக்காக என்ன செய்யணும், குடும்பமா உட்காந்து சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதை யார் படுத்தணும்னா அந்த தாயோட பங்கு அங்க ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ அந்த தாய் வந்து அந்த குடும்பத்துல உட்காந்து அவங்க பேசும் பொழுது அந்த இடத்துல வந்து பிள்ளைங்க வந்து எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுவாங்க. அதாவது பேசுற விதம்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நாம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் எப்படி பேசணும்ன்ற அந்த ஞானத்தை கேட்கணும். ஏன்னா அந்த ஞானத்தை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த நிபந்தனையற்ற அந்த அன்பை நம்மளுக்கு கொடுத்த ஆண்டவர் அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு. ஏன்னா தாய் கூட கைவிட்டுறோம், நாமளை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் அதே போல அந்த தாய்க்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் கற்றுத் தருவார், கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஒரு பிள்ளையோட அழுகுறலை கேட்டு அதுக்கு என்ன தேவைன்றத இந்த தாயினால் அறிய முடிகிறதா இருக்கிறது. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்றது கண்டிப்பா ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தெரியும். அவங்க அதை தெரிஞ்சு அது என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்க நம்ம கடைசி நம்ம பார்த்தோம்னா 21வது வசனம், நீதிமொழிகள் 31:21 எடுத்து வாசிங்க. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதினால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படார். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இங்க அதுக்கு முன்னதாக அந்த 20வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பி இருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். அடுத்ததாக ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறாள் அப்படின்னு. அதாவது அந்த வீட்டில் உள்ள புருஷன் வந்து அந்த பெண்ணை வந்து தைரியமா விட்டுட்டு போவாங்க. அதாவது என் மனைவியால இந்த குடும்பத்தை நடத்த முடியும்ன்ற அந்த நம்பிக்கை நிறைய வந்து முன்ன வந்து எப்படின்னா அந்த ஆளுமை இருந்துச்சு ஆண்கள் மத்தியில. ஆனா இப்ப வந்து அந்த பெண்கள் வந்து அந்த சரி சமமாக அந்த ஆளுமையை எடுத்துக்கொண்டனால குடும்பத்தை என்னோட மனைவி நடத்த முடியும், என் அம்மா நடத்த முடியும், எங்க அப்பா வந்து வெளியே போனா கூட எங்க அம்மா நடத்த முடியுன்றத அதை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். ஏன்னா முன்ன காலத்துல வந்து நம்ம வந்து அந்த என்ன சொல்றது வெளியே போய் நம்ம வந்து அதை படிப்பு குறைவா இருந்துச்சு. முன்ன வந்து பெண்களை படிக்க வைக்கிறது குறைவா இருந்துச்சு. இப்ப வந்து எல்லா பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்லா வேலை செய்யறோம். அப்போ அந்த குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும்ன்ற அந்த பகுத்தறிவு வந்து பெண்களுக்கும் இருக்கிறதுனால அந்த தைரியத்தை நம்ம எப்பயுமே வரவழைச்சுக்கணும். நம்ம எப்பயுமே வந்து அதாவது இந்த ஆண்டவர் மத்தியில நம்ம போகணும்னா அந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்கள் வந்து நமக்கு வந்து எதிராக வருமா, ஆனா அது எப்படி நம்ம வந்து அதை வந்து சரி செய்ய போறோம் அப்படின்னு நம்ம அங்க பார்க்கணும். அடுத்ததாக கடைசியாக நம்ம இங்க பார்த்தோம்னா ஒரு ஜெபத்தோடு கூடிய ஒரு விசுவாசமுள்ள ஒரு தாயா இருந்து உலகால் பண்ணிட்டு நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், ஜெபிக்கிறவங்களா காணப்படணும். ஏன்னா இந்த சாத்தானின் பிடியிலிருந்து நம்ம பிள்ளைகளை வந்து மீட்டு கொள்ளணும், அதாவது இந்த குடும்பத்தை காக்கணும். அதே போல பிள்ளைகள் வந்து தடமாறி சென்றாலும் அவங்கள ஒரு நாள் வந்து அவங்க திரும்பி வருவாங்கன்ற விசுவாசத்தோடு தடமாறி போயிட்டா ஐயோ எப்படிலாம் போயிட்டா நம்ம விட்டுருவோமா, இல்லை அது வந்து எப்படியாவது அந்த பிள்ளையை நம்ம காப்பாற்றணும்னு நினைப்போம். ஸோ நம்ம என்ன செய்வோம், விடாமுயற்சியோடு ஜெபிப்போம். அந்த ஜெபத்தில் நம்ம தாங்கும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு காரியத்தை அங்கே செய்வார், அந்த பிள்ளையை காப்பாற்றுவார். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா இன்னைக்கு
வந்து ஒரு விசேஷமான நாளா இருக்கிறதுனால நம்ம ஒரு விசுவாசம் உள்ள தாயா, குணசாலியான தாயா, நம்ம குடும்பத்தை எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம், ஜெபம் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இல்லைன்னா அந்த குடும்பத்தை நம்ம நடத்த முடியாது. அப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா தேவன் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இப்போ நம்ம இங்க பேசிட்டு இருந்தா கூட இந்த இடத்துல தேவன் இருக்கிறாரு. ஸோ அவர் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பராமரிக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து தாயை வந்து இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காரு. கடவுளை நம்ம கண்ணால பார்க்கல, ஆனா தாய் தந்தையை நம்ம கண்ணுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா தேவன் தான் நம்மளை வழி நடத்துறாரு. அவரு நம்ம விசுவாசத்துல தான் நம்ம அவர் வந்து ஆண்டவர் இருக்கிறார் நினைக்கிறோம். ஆனா நம்ம கண்ணுக்கு நம்ம பார்க்குற தெய்வமாக யாரை கொடுத்துருக்கிறாருன்னா தாய் தந்தையை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவங்கள நம்ம எப்படி பார்க்கணும்? பிரதிநிதியை நம்மளை அனுப்பியிருக்கிறாரு. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த தாயை வந்து பிரதிநிதியா அனுப்பியிருக்கிறாரு. அப்போ அந்த தாய் எப்படியாக ஒரு குணசாலியாக இருந்து அந்த குடும்பத்தை கட்டி காக்கிறவங்களாக இருக்கணும். விசுவாசம் உள்ள ஒரு தாய் எப்படி அந்த குடும்பத்தை மாற்றுகிறாள் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய இன்ப துன்பங்கள் இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி தேவன் நம்ம வழிநடத்துகிறவராக இருக்கிறார். தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதை வந்து ஆண்டவர் கண்டிப்பா நம்மளுக்கு அதை போதிப்பாரு. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நிறைய பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தாய்மார்கள் நிறைய இருக்கிறாங்க. ஹோம்ல நிறைய இப்போ வந்து நிறைய வேலை நிமித்தம் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி அந்த தாய்ங்க நினைச்சிருந்தா பிள்ளைகளை விட்டுட்டு போயிருந்தா ஒன்னும் என்ன சொல்றது, அதுக்கு பதில் இல்லை. சில பேர்னால உண்மையாலுமே பார்த்துக்க முடியலன்னு சொல்லி நம்ம விடுறோம். ஏன்னா வேலை செய்யறோம், நோ சாய்ஸ். ஆனா பார்த்துக்கிறாங்க, காசை கட்டி எப்படியாச்சும் பார்த்துக்கிறாங்க. ஆனா சில பேர் எடுத்து போய் விட்டுட்டு கண்டுக்காத மாதிரியே இருக்கிறாங்க. அது நம்ம எப்படி, அதை நம்ம யோசிக்கணும். அந்த தாய் தகப்ப அந்த நம்ம சிறு பிள்ளையா இருக்கிறப்ப என்னால் முடியல நினைச்சு போய் விட்டுட்டாங்கன்னா உங்களை கூட சில அம்மாவை வந்து பார்க்குறாங்க. ஆமா தானே, உங்க அம்மாவை வந்து பார்த்துட்டு போறாங்க. சில பேர் தான் அப்படியே கைவிட்டாங்க. ஆனா சில பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா அவங்களால முடியல, உங்களை வந்து பார்க்குறாங்க. அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப முக்கியம். வயதான காலத்துல அப்பா அம்மாவை நம்ம தான் பார்க்கணும். நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவை பார்க்குறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்கணும். அதாவது அப்பா அம்மா மட்டும் இல்லை, திருமணமான நம்மளோட மாமன் மாமி இருப்பாங்க, சரியா, மாமனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த இன்னொரு தாய் தகப்பன் தானே. நம்ம வீட்டில் இருக்கிற தாய் தகவல், அதாவது திருமணம் ஆகிட்டாலே நீ அந்த கணவருக்கு சொல்றோம், அந்த கணவனோட வீடு உடம்பு சொல்றோம். எப்படி நீ அதை நடத்துக்கிற? அப்போ அந்த அவங்களும் தாய் தகப்பன் தானே. என் அம்மா அப்பாவை தான் நான் பார்ப்பேன் அப்படிலாம் இல்லை. ரெண்டுமே தாய் தகப்பன் தான், ஜீவன் தான். ஜீவனை யார் கொடுத்துருக்குற? ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜீவனை நம்ம வந்து அசட்டை பண்ணக்கூடாது. ஸோ அந்த குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும். பெண்ணாகி எல்லாம், தாயாகி எல்லாம், அந்த குடும்பத்தை நம்ம எப்படி வழி நடத்துறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம ஞானத்தை கேட்கும்பொழுது ஆண்டவர் நம்மளை ஞானத்தில் வழி நடத்துவார். ஜெபம் செய்யும். நன்றி தகப்பனே சுவாமி. அப்பா இதோ கர்த்தாவே, வேறு கூட ராஜா அப்பா ஒரு சாரியான ஸ்திரியை கர்த்தாவே அன்றவே அதை பற்றி பேச செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இதோ ராஜா ஆண்டவரே, இதோ கர்த்தாவே குற்றப்படி மன்னித்து ராஜா தகப்பனே, இதோ தகப்பனே நீர் கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீர் வழி நடத்துக. இதோ கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே குணசாலிகளான ஸ்திரியாய் நாங்கள் நடக்க, எங்கள் குடும்பத்தை நாங்கள் வழி நடத்த அப்பா இதோ கர்த்தாவே ஆண்டவரே மண்ணாகி எங்களை ஒரு பாண்டமாய் கர்த்தாவே நிறுத்திருக்கிறீர். ஆவியானவரே எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த ஊழியத்திலேயும் கர்த்தாவே சுவாமி இதோ ராஜா தேவனே சுவாமி குடும்பத்திலேயும் கர்த்தாவே நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாகவும் நாங்கள் திகழ அப்பா சுவாமி இதோ தாய்மாராகிய கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சரீரத்துக்குள்ளான சுகத்தை கருத்தை கட்டளையிடுங்க. இதோ தகப்பனை எங்களோடு கூட வாசம் செய்யுங்க ஆண்டவரை. தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல